ஹே காய்ஸ், பேப்பர் ராக்கெட் G5ல கிருத்திகா உதயநிதி எழுதி இயக்கிய வெப் சீரிஸோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸில் காளிதாஸ் ஜெயராம், தன்யா ரவிச்சந்திரன், பூர்ணிமா பாக்கியராஜ், கருணாகரன் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை சின்ன வயசுலேருந்து காட்டியிருக்கிறாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ பேப்பரில் எழுதி அதை ராக்கெட் செஞ்சு விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராக்கெட் செஞ்சு விட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அதை ராக்கெட் செஞ்சு விடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பெருசாக வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒரு ஓல்டேஜ் ஹோமில் வந்து வேலை பார்க்க வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரு வயசான தாத்தா நான் கடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாகவும் கொண்டு வந்து விட்டுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச மற்றவங்களும் நாங்களும் கடலை பார்க்கணும், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 5 பேருக்குமே மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஒருத்தவங்க வீல் சேரில் இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பிரெயின் டியூமர், கருணாகரனுக்கு சூசைட் தாட்டு. இவங்க எல்லாரும் மெடிக்கல் இஷ்யூஸில் இருக்குது. இதை தாண்டி நம்ம ஹீரோ சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டுட்டு வந்து விட்டாராங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதையாக இருக்கும். இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது இந்த 5 பேருமே வேனில் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இந்த 5 பேருடைய ஃபேமிலியை பார்க்க போகிற மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. கருணாகரனை காட்டும்போது சூசைட் பண்ணுற தாட்டில் இருக்கிறாரு. கடைசியில் சூசைட் பண்ணுறாரா, அவுட்டிங்கில் இருக்கும்போதே சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாரான்னு ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தாத்தானா ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டியிருக்கிறாங்க. திரும்ப தாத்தாவை போய் பார்க்குற மாதிரியும் சீன்ஸ் வந்து இருக்குது. ஏன் தாத்தாவை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்கன்னு ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் இவரை காட்டியிருக்கிறாங்க. இவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இவர் எக்ஸில் வந்து பார்க்க வர மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி ட்ரெய்லரில் காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது வள்ளியம்மான்ங்கிற கேரக்டருக்கு சொத்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில போலீஸ் கேஸ் ஆகுது. ஒருவேளை அந்த ஹோமில் இருந்து இந்த 5 பேரை வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுனாலன்னு தெரியல. எதுக்கு இந்த படத்தில் வந்து போலீஸ் கேஸ் ஆகுதுங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தில் பூர்ணிமா பாக்கியராஜ் தெரபிஸ்டாக வராங்க போல். ஜீவாங்கிற ரோலில் நம்ம ஹீரோ நடிச்சிருக்கிறாரு. தேவராஜன்கிற ரோலில் சினி ஜெயந்த் நடிச்சிருக்கிறாரு. பூர்ணிமா பாக்கியராஜ் ஷீலாங்கிற தெரபிஸ்ட் ரோலில் இருக்கலாம். வள்ளியம்மாங்கிற கேரக்டரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேரக்டரோடைய பேரை இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சாங்களா, ஏன் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, யார் கொடுத்தது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை.